ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். இதை தெரிந்து கொண்டாலே போதும், வாழ்வே உனக்கு ஸ்வர்க்கமாகவே மாறிவிடும். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாய் அப்பாவினால் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கப் போகிறது. உன்னுடைய தேடல் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது தானே. இனி புதிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உனக்காகவே உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்வின் மிகப்பெரிய உச்சியில் உன்னை நான் அமர வைத்து அழகு பார்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தமோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனையும் நீ அனுபவித்த துன்பங்களையும் நான் பார்க்காமல் அமைதியாக இருந்து கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? உன் மனம் படும் பாடு, மற்றவர்களுக்காக உன் மனதில் என்னென்ன சிந்தனை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது? உதவி, எனக்கு உதவி வேண்டும் என்று யாரும் சொல்வதற்கு முன்பாகவே அவர்களிடம் ஓடிப்போய் உதவி செய்யும் உன்னுடைய மனம், மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் முன்னிலையில் அந்த வேறு ஒருவருக்காக அவமானப்படும் உன்னுடைய மனது எல்லாமே நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. மற்றவர்கள் உன்னை பற்றி வந்து என்னிடம் கூறினால்தான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. என்னுடைய பிள்ளையின் மனமும் குணமும் எனக்கு தெல்ல தெளிவாகவே புரியும். நான் புரிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டு வந்து நின்னால் அவர்களுக்கு உதவி செய்வது தவறே இல்லை. நீ மட்டும் அவர்களுக்கு உதவி செய்வது தவறும் இல்லை. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. உன்னால் முடியவில்லை என்றால் அவர்களிடம் ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசி அவர்களை அனுப்பிவிடு. ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக உன்னால் உதவி செய்ய முடியவில்லையே என்று வேறு ஒருவரிடம் போய் உதவிக்காக நிற்காதே. நீ உதவி செய்து செய்து மற்றவர்களுக்காக நீ உதவி செய்ய உன்னால் முடியாத பொழுது வேறு ஒருவரிடம் போய் நீ உதவிக்காக ஏங்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நல்ல புத்தியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பாவின் வார்த்தைகளை, அப்பாவின் வாக்குகளை கேட்டு நீ அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய அன்பான குணமும் தாராள மனமும் உன்னை சில சமயம் அதை கேட்காமலும் செய்கிறது. ஆனால் உன் மனம் பின்னால் வருத்தப்படும் என்பதை முன்பே அறிந்து கொண்டுதான் நான் உனக்கு வாக்கு அளித்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவும் முன்பாக உன்னால் அது முடியுமா அல்லது முடியாதா என்பதை 100% ஆராய்ந்து பின் அவர்களுக்கு உதவியை செய் என்றுதான் உனக்கு கூறுகிறேன். எதை செய்தாலும் உன் சக்திக்கு எது முடியுமோ அதற்குள் அந்த உதவியை செய்ய பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, காயப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நீ நினைப்பது மிக மிக சரிதான் குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒன்றை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். நீ உன் மனதை காயப்படுத்தாமல் அதை பக்குவமாக வைத்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன் மனதை காயப்படுத்தினாலும் கூட, மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் கூட அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் நீதான் உன் மனதை பக்குவமாக வைத்து கொண்டிருக்கிறாயே. அப்படி நீ பக்குவமாக வைத்து கொண்டிருப்பதால் தான் மற்றவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் வைத்து கொண்டிருக்கிறது. மனம் கலங்காமல் இருக்கிறது. இதுதான் உன் வாழ்வின், உன் மனதின் இரகசியமும் கூட. அப்படி உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டேயானால் மற்றவர்களை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ கண்ணீர் சிந்த வைக்கவோ எந்த செயலும் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக வராது.
என் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வலி என்பது எல்லாருக்கும் சமமானதுதான். அது உனக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக அது இருந்தாலும் சரி, வலி என்றால் வலிக்கத்தான் செய்யும். வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கும். நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய். நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கப்பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தில் உன்னை அமர வைத்து அழகு பார்ப்பேன் உன் சாயி தேவா. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. உன் தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக எப்பொழுதுமே உன்னை அரவணைத்து காட்சித்து ரட்சித்து அருளுவேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் அப்படியே விட்டுவிடவே மாட்டேன். என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? மனதளவில் நொறுங்கி போயிருந்தாலும் கூட உன்னை தேற்றி உன்னை நல்ல வழியில் வாழ வைக்க உன் சாயப்பா உனக்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலத்தை மாற்றியமைப்பேன் உன் சாயி தேவா. உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு தருவேன். அதுவரை நீ உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள், கலங்காமல் வைத்துக்கொள். உனக்கு என்று வரவேண்டியது நிச்சயமாக உன் கையில் கொண்டு சேரும் வரை நான் ஓயவே மாட்டேன். கஷ்டம், துன்பம் என்னும் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை காப்பாற்றுவது, அந்த வேலையை ஒன்றே நான் மிகப்பெரிய வேலையாக வைத்திருக்கிறேன். நீ இதுநாள் வரை நழுவவிட்ட வாய்ப்பு மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் வரை நான் ஓயவே மாட்டேன். உன்னிடம் அதை கொடுக்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர்.
வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே.
நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. உனக்காகவே என் கண்மணியே, தவிர்க்காமல் கேட்பாயா? உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை காப்பதற்காகவே என் கைகளை எப்பொழுதும் நான் விரித்தே வைத்திருக்கிறேன். உன்னை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துன்பங்களையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன். என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, பின் எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் சில பேரிடம், அது மட்டுமல்லாமல் மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய மனம் என்பது உன் சாயி தேவா வசிக்கும் கோட்டைதான். அந்த மிகப்பெரிய கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையவே முடியாது. என்னை காண வந்த, என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைக்கு பல விஷயங்களை நான் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே. அதை யாருக்காகவும் எப்பொழுதும் எல்லா நேரமும் விட்டு விடாதே. விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்து கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றி அமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்ல தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல், உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா, உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று புலம்பாதே. உன் துயர் துடைக்கத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். ஆத்மார்த்தமாக என்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்று ஒரு துளி கூட நினைக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்வளவு சோதனைகளை நீ மேற்கொள்கிறாயோ அவ்வளவு தூய்மை நிலை அடைகிறாய் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, உன் வேண்டுதல் அனைத்தும் 100% நிச்சயமாக நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். சாயிநாதரே, எனக்கு எதுவுமே நீங்கள் செய்யவில்லை என்று கதறிய நாட்களெல்லாம் முடியப் போகிறது. இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பமே. இனிப்பான செய்தி உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நேரமெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறது. உன்னுடைய நல்வாழ்விற்காக நீயும் போராடிக் கொண்டுதான் இருக்கிறாய். அது எனக்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்க்கையில் வெற்றியை எட்டிப்பிடிக்க, நீ நினைத்ததை நிறைவேற்ற, எண்ணமெல்லாம் நிறைவேற நீ உன் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளும் சோதனைகளுமாக கழித்து கொண்டிருக்கிறாய். கஷ்டம், வேதனை, தடை என பல விஷயங்களை தாண்டியும் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கை வீண் போகாது என் குழந்தையே.
உன் வாழ்க்கை மீது நீ வைத்த நம்பிக்கையும் உன் சாயப்பா மீது நீ வைத்த நம்பிக்கையும் என்றைக்கும் வீண் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு பலனாக நல்ல பதிலோடு உன் அப்பா உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். இனி இனிப்பான செய்தி மட்டுமே உன் செவிகளில் வந்து எட்டும். உனக்கான நல்ல வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக நாட்களாகவே கழியப் போகிறது. இதுவரை கஷ்டம், சோதனை, துக்கம், நிம்மதியில்லாமை இப்படியே கழிந்த உன் நாட்கள் இனி உன் வாழ்வில் சந்தோஷம், அற்புதம், ஆனந்தம், மகிழ்ச்சி என்று கழியப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. உன் அப்பா அதற்கான நேரத்தையும் நாளையும் உருவாக்கிவிட்டேன், தீர்மானித்தும் விட்டேன். இதுவரை உன் வாழ்வில் நடந்தது எல்லாம் உனக்கான சோதனை காலம்தான். இது நாள் வரை நீ பட்ட சோகம், வேதனை, சோதனை எல்லாமே நிரந்தரம் கிடையாது. உன்னை புரிந்து கொள்வதற்காகவும் உன் வாழ்க்கையை நீ அறிந்து கொள்வதற்காகவும் உனக்காக நான் வைத்த சோதனை என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு அந்த சோதனையிலிருந்து எப்படி மீளலாம், அதிலிருந்து எப்படி மீண்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் என்ற சிந்தனையை மட்டுமே உன் மனதிற்குள் கொண்டு வா. உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இனி மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக உன் செவிகளில் எட்டும். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய, உன் மனதிற்கு இனிமையானவரை கரம் பிடிக்க, உனக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்ள நீ வாழ்க்கையில் போராடித்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். யாருக்குமே இன்பம் மட்டும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாமல் இருக்கும். எனவே உலகத்தில் உள்ள அனைவரும் இன்பம் துன்பம், இரவு பகல், மகிழ்ச்சி துக்கம் என்று எல்லோரையும் அனைத்தையும் கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நீ மட்டும் விதிவிலக்கல்ல என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. உன்னுடைய போராட்டம் எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும். உன்னுடைய பொறுமையான மனம் எப்பொழுதுமே வாழ்வில் வெற்றியை எட்டிப் பிடிக்கும். தங்கமே, உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதை உன் சாயப்பாதான் சொல்கிறேன். நான் சொல்வது என்றைக்கும் பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பியவர்களை எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன். இது சாயப்பாவின் சத்திய பிரமாணம். நான் உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கும் கூட. எப்பொழுதுமே ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள். கவலை, அவசரம், பயம், தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உன் மனதை முதலில் நல்ல விதமாக வைத்துக்கொள். நல்ல சிந்தனையை மனதில் இருத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். உன் பிரார்த்தனைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நல்லதே எப்பொழுதும் நம் வாழ்வில் நடக்கும் என்ற உறுதிமொழியை எப்பொழுதும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. கஷ்டங்கள் எப்பொழுதும் நிரந்தரமே அல்ல. கவலை வேண்டாம் என் குழந்தையே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். என்னை நம்புங்கள். எப்பொழுதும் பொறுமையாக இருங்கள். உங்கள் எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலோடு தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நினைத்தே பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்திற்காக நீ இது நாள் வரை காத்திருந்தாயோ, அந்த அதிசயம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். உன் கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைத்துவிட்டது. விடையும் கிடைக்கப் போகிறது. இனிப்பான செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். குழந்தையே, உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் தான் இங்கு வந்திருக்கிறாய். எவன் ஒருவன் இந்த மசூதியில் என் காலடியில் சரணடைகிறானோ
அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது, நான் ஏற்படுத்தவும் மாட்டேன். எனவே கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும், நிகழ்ந்தே தீரும். எப்பொழுதுமே பொறுமையாக இருந்துவிடு. உன்னுடைய கவலைகளை தூர எறிந்துவிடு. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன என்பதை தீர்க்கமாக நம்பு.